ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டோம். ஸோ ஃபிஷ்ஷு எல்லாம் ரெடியாக இருக்குது. நைட்டு தான் நாங்கள் தங்குற இடம் நேற்றுக்கே காமிச்சேன். ஸோ மறுபடியும் வந்திருக்கோம். நைட்டு இன்றைக்கி ஐ திங்க் பார்பிக்யூ தான் பண்ண போகிறோம்னு நினைக்கிறோம். ப்ராபப்ளி யா பார்க்கலாம். வாங்கிட்டு வந்த எல்லா ஸ்டஃப்பையும் பிடிச்ச ஃபிஷ்ஷு, அப்புறம் நேற்றுக்கு நம்ம ஷாப்பிங் பண்ண எல்லா இதையும் பார்பிக்யூ பண்ணுறதுக்காக ஸோ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனிவே இது ரிவரில் பிடிச்ச ஃபிஷ்ஷாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே உப்பு, மஞ்சள் பொடி அதெல்லாம் போட்டு நானும் இந்த கேஸ் ஸ்டவ்வும் இல்லை நம்ம பாய்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு. அவங்க பயங்கர பிஸி அவுட்டிங் போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நாங்கள் தான் அதுக்கு ஃபைனல் டச் பண்ணிகிட்ருக்கோம். முடிச்சு மசாலாலாம் தடவினதுக்கப்புறம் பார்பிக்யூ தான். இன்னும் வீடியோ எடுக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு என்ன பார்க்குறோம்னா, இந்த மாதிரி மீன்களை வாங்கி வந்து பிடிச்சிட்டு வந்து அதை நாங்கள் இந்த மாதிரி கழுவி பார்பிக்யூ பண்ணுறோம். ஸோ பெண்ணுக்கு அதை பிடிக்குன்ற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் மெயினாக. ஓகேயா? ஓகே நானும் ஒன்று சொல்கிறேன். நீ எடு, நான் எடுக்க சொல்றேன். வீடியோ எடு. ஏய் गाइस, மேடம் இப்பல சிரிக்காதமா. என்ன ஷாட் அது? இது ஸ்கேட்டிங் ஷாட் மேடம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நிறைய மசாலா தேவைப்படும். ஒன் பை ஒன்னா க்ளீனிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படியே சைட் பை சைட் போயிட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சைடில் மசாலா ப்ரிப்பரேஷனும் போயிட்டு இருந்துச்சு. மச்சான் அதில் போய் அந்த கோலை பற்ற வைக்கிறீங்களா? ப்ரிப்ரேஷன் போயிட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸாக அலிஸ்டர் ப்ரோ ஈனோக்கு எல்லாரும் போய் பார்பிக்யூ அந்த ஃபயர் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்கிட்டாங்க. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அலிஸ்டர் ப்ரோ வந்து இதுக்கு முன்னாடி பார்பிக்யூ வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு சொன்னார். பட் நல்லா ப்ரோ மாதிரி அழகாக வச்சு இது பண்ணிட்டார். ஆக்சுவலி ஃபயர் எல்லாம் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த கொஞ்ச நேரத்தில் நீங்கள் தீயை கொழுந்து விட்டு எரியறத பார்க்க போறீங்க. Here you go. நல்லா ஸ்லோ மோஷனில் சூப்பராக இருக்குது ஆக்சுவலி அந்த தீ பார்க்குறதுக்கே. அப்புறம் வந்து வித்தவுட் எனி டிலே நாங்கள் ஒன் பை ஒன்னாக அந்த மேரினேட் பண்ண எல்லா ஐட்டமும் வெளியே எடுத்துகிட்டு வர தொடங்கிட்டோம். அப்புறம் வந்து கிக்ரூ வந்து எல்லாத்தையும் ஆக்சுவலி ஐட்டம் எல்லாம் வந்து ஆன் த பார்பிக்யூ கிரில் வைக்க ஆரம்பித்தாச்சு. அப்புறம் அதை அழகாக எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பேக்ரவுண்டில் நல்லா மியூசிக் ப்ளே பண்ணி அப்படி ஒரு மாதிரி சில்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி சில் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம். What's that? What's this? நாட்டு கோழிய சுட்டு திங்கிறதே செம்மையா சமைக்கிறோம். பயங்கரமா ருசிக்கிறோம். ஓகே, பார்பிக்யூ சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போது நான் வந்து சிக்கனையே ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது தான் ஒரு பெரிய இன்ட்ரப்ஷன் வந்துச்சு. அது என்ன இன்ட்ரப்ஷன்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ அங்கே ஃபிஷ் மேரினேட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே இருக்குது. ஃபிஷ் ஆக்சுவலி நல்லா பெருசாக இருந்துச்சு. அதனால நாங்கள் 3 தான் மேரினேட் பண்ணோம். இதோ அந்த இன்ட்ரப்ஷன்.
சைடில் வந்து நம்ம ஆலிஸ்டர் ப்ரோவும் ஈனோக்கும் வந்து மியூசிக் போட்டு நல்லா டான்ஸ் பண்ணி வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, நம்ம பே பண்ணாமலே டான்ஸ் ஆர்டிஸ்டெல்லாம் ஹையர் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. எங்களுக்கு நல்ல ஃப்ரீ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் இடையில பென்னும் போய் டான்ஸ் பண்ண தொடங்கிட்டான். அவனும் வைப் பண்ண தொடங்கிட்டான். பாருங்கள். அப்படியே பார்பிக்யூ சைடில் ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஒன் பை ஒன்னாக நாங்கள் சுடவே ரைட்டாகவே சாப்பிட தொடங்கிட்டோம். ஈனோக்கு ஆலிஸ்டர் ப்ரோவும் வந்து அவங்க டான்ஸ் பண்ணிவிட்டு இடையில வந்து அவங்களும் சாப்பிட்டுட்டாங்க ஆக்சுவலி. ஸோ ஃபஸ்ட்டு லெக் பீஸ் ஃபினிஷ் ஆன உடனேயே ஆக்சுவலி காற்று நிறைய இருந்தனால அந்த கோல் சீக்கிரமாகவே காலி ஆயிடுச்சு ஆக்சுவலி. அதனால் நாங்கள் இடையில ரீஃபில் பண்ண வேண்டி இருந்துச்சு அந்த விண்டி கண்டிஷன்னால். அதர்வைஸ் எவ்ரி திங் வென்ட் வெல் ஆக்சுவலி. அடுத்தது வந்து அந்த ஃபுல் சிக்கன் எடுத்து வச்சு அதுவும் பார்பிக்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி அதுக்கப்புறம் ஃபுல் சிக்கன் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஜெபின் ஃபீல் லைக் அதில் உப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணால். ஸோ நாங்கள் வந்து அதை திருப்பியும் நல்ல ஃப்ளேவர்ட் மசாலாஸ் எல்லாம் வந்து ஆட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ கேஸ்ட்ரோ ப்ரோ வந்து மசாலா எடுக்க போயிருந்தார். I don't know India. சூப்பர் ப்ரோ, சூப்பர். Happy birthday. It's called salt pepper. Salt Happy birthday to you. ஓகே ஓகே. இல்ல நான் என்ன சொன்னா அந்த கிரைண்ட் பண்றது வந்து இல்லையே இருந்துல ஓ ஐ திங்க் சால்ட் அண்ட் பெப்பர் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அந்த சரி ஓகே ஓகே. அப்போ சரி ஓகே. ரோஸ் பேப்பர் தான் இது. பரவாயில்ல போடலாம். இது ப்ரோ அது போறப்ப ஸ்டைலா இருக்கும் அதுக்காக. bro, salt pepper bro. அந்த கிரைண்ட் பண்ணி bro. இருக்கா? கிரைண்ட் இல்ல கிரைண்ட் இல்ல. இல்லையா? அப்போ ஓகே. Bro, appo like same like the salt thing. salt pepper. The chef who will put like this in London. What was that name? Yeah. Hi guys, look what we're gonna. அதே மாதிரி காலை வச்சிட்டு போறாங்க. Side dances bro. ஸோ எப்படி இருக்கு நம்மளுடைய தந்தூரி வர்சஸ் பெரி பெரி வர்சஸ் கிக்ரு இஸ் ஒர்க்கிங் ஸோ ஹார்ட் ஃபார் அஸ். Don't let the juices out. Who let the juice out? Let's go. இப்போ ஃபுல் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஆமாம், சிக்கன் ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுல்ல. ஆமாம். அப்போ அதை எடுத்து தனியாக வச்சுட்டு எல்லாருக்கும் அழகாக
செப்பரேட் பீஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. கட் பண்ணி கொடுத்தோம். ஆமாம், என்னென்னா இது அந்த இதில் வச்சு பண்ணதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. அப்புறம் எக்ஸ்ட்ரா மசாலா ஆமாம் ஆட் பண்ணது போட்டனால அது இன்னும் அதை ஒரு மாதிரி பெரி பெரி ஃப்ளேவர் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு. அப்படியே லேக்காக தூக்கி வச்சுட்டோம் நாங்கள். ஆக்சுவலி அது உடையக்கூடாதுன்றது எங்களுடைய கான்செப்ட். அதனால தான் ஸோ 2 பேருமா சேர்ந்து தாங் வச்சு ஹோல்ட் பண்ணி எடுத்து வச்சோம். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஹியர் கம்ஸ் த ஃபிஷ். இவ்வளோ நேரம் இதெல்லாம் ரெடி ஆகிற டைமில் வந்து இது ஊறிட்டு இருந்துச்சா மசாலா, இன்னும் சூப்பராக அழகாக மசாலா எல்லாம் பிடிச்சி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு மக்களே. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு ஃபிஷ் ரொம்ப இஷ்டப்பட்டுச்சு. ஆமாம் கரெக்டு தான். ஆனால் அந்த ஃபிஷ்ஷை வந்து ரிவர் ஃபிஷ் ஆனால ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. ஐ மீன் வழுவழுன்னு. பட் அதை நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டதுனால அதுக்கப்புறம் இட் வாஸ் டேஸ்ட் வெரி வெல். ஆனால் வயிற்றுல தான் இடம் இல்லை. இவ்வளோ ஃபிஷ் எப்படிடா காலியாக போகுது அப்படின்னு நினச்சேன். ஆனால் எல்லாத்தையுமே பக்காவாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அப்பப்போ இந்த சார்கோல் மட்டும் நாங்கள் டாப்அப் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. நீங்கள் அந்த புகையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி நிறைய காற்று கொஞ்சம் ஜாஸ்தி இருந்துச்சு. அதர்வைஸ் நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ ஃபைனல் சார்கோலையுமே அதில் நாங்கள் கொட்டிட்டோம். எங்களுக்கு அதுக்கப்புறம் சார்கோல் வேஸ்ட்டு மீன்ஸ் மீதி ஆகவே இல்லை. இருக்கிற எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம் அந்த பார்பிக்யூ முடியும் போது. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்பிக்யூலாம் முடிச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் தூக்கத்தை போட்டுட்டு காலையில் எழுந்துச்சி அடுத்த லொக்கேஷனுக்கு போனோம். ஸோ இங்கே ஃபைனல் கிளீனிங் ஒர்க்ஸ். ஸோ வி ஆர் அபவுட் டு செக் அவுட் டுமாரோ. ஸோ அதனால் இப்போ எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுறோம்.